வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய சில்லறை வர்த்தகத்துல குறிப்பா இந்த மதிப்பு சில்லறை, அதாவது வேல்யூ ரீட்டெயில் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். என்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ், ஆர்டிகிள்ஸ் இருக்கு. அத வச்சு இந்த துறை எப்படி இயங்குது, என்னென்ன சவால் இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அலசலாம். ஆமா, இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஏரியா. நீங்க சொன்ன மாதிரி வால்மார்ட், காஸ்கோ மாதிரி பெரிய வெளிநாட்டு கம்பெனிலிருந்து நம்ம ஊர் ஜூடியோ, டிமார்ட் வரைக்கும் இவங்கெல்லாம் எப்படி குறைஞ்ச விலையில நல்ல பொருளை கொடுத்து ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனா இந்திய சந்தை பெருசுனாலும் இங்க ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. கண்டிப்பா. சரி, முதல்ல அடிப்படையில இருந்து போவோம். இந்த மதிப்பு சில்லறைனா என்ன? இது வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கானது மட்டும்தானா? இதுல அது ஒரு பொதுவான தப்பு அபிப்பிராயம். சொல்லப்போனா காஸ்கோ மாதிரி கம்பெனிகளோட வாடிக்கையாளர்கள் சராசரி வருமானத்தை விட அதிகமாவே சம்பாதிக்கிறவங்க. மதிப்புங்கிறது எல்லாருக்குள்ளே பிடிக்கும் இல்லையா? முக்கியமா என்னன்னா கம்பெனியோட இயக்க செலவு, அதாவது ஆபரேட்டிங் காஸ்ட், அது ரொம்ப கம்மியா வச்சுக்கணும். அந்த லாபத்தை வாடிக்கையாளருக்கு விலை குறைப்பா கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. சோல் பிரைஸ் மாதிரி ஆட்கள் தான் இதுக்கு முன்னோடி. ஓஹோ, அப்படியா? சரி, அப்போ இந்த செலவுகளை எப்படிதான் குறைக்கிறாங்க? என்னென்ன உத்திகள் பயன்படுத்துறாங்க? இது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கே. மேஜிக் இல்ல, ஆனா புத்திசாலித்தனமான உக்திகள் நிறைய இருக்கு. முதல்ல அவங்களோட பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எஸ்கேவு தான் வச்சிருப்பாங்க. எஸ்கியூ அப்படின்னா? ஸ்டாக் கீப்பிங் யூனிட். அதாவது ஒரு வகை பொருள். உதாரணத்துக்கு வால்மார்ட்ல 1,20,000 வகை இருக்கலாம். ஆனா காஸ்கோல 3,000 சொச்சம் தான் இருக்கும். ஓ, அவ்வளவுதானா? ஆமா, ஒவ்வொரு பொருளும் அந்த அலமாரியில இருக்கிறதுக்கு தகுதி வேணும். இதனால மொத்தமா வாங்க முடியும். நிர்வாகமும் சுலபம். அப்புறம் தனியார் லேபிள்கள், பிரைவேட் லேபிள்ஸ். ஜூடியோ பாத்தீங்கன்னா 100% அவங்க பிராண்டு தான். காஸ்கோவோட கிர்க்லாண்ட் உலக பிரபலம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இது மூலமா தரத்தை கட்டுப்படுத்தலாம், லாபத்தையும் அதிகப்படுத்தலாம். சரி, பொருள் தேர்வு, சொந்த பிராண்ட், இதெல்லாம் ஓகே. கடைகள், மற்ற செயல்பாடுகள் என்ன பண்றாங்க? அங்கதான் அடுத்த கட்டம். அதாவது செயல்பாட்டு திறன், ஆபரேஷனல் எஃபிஷியன்சி. ஒன்னு அதிக வாடகை இல்லாத இடத்துல கடை திறக்கிறது. அப்புறம் விளம்பர செலவு சுத்தமா இல்லன்னே சொல்லலாம். ஜூடியோவுக்கு கடையே தான் விளம்பரம். ஆமால, பெருசா விளம்பரம் பார்த்த மாதிரி இல்ல. அதேதான். குறைஞ்ச ஊழியர்கள், கடையோட வடிவமைப்பு. வீட்டு ரீட்டைல பாத்தீங்கன்னா துணியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, எடுக்க ஈஸியா இருக்கும். டிமார்ட் மாதிரி கிளஸ்டர் பேஸ்டு விரிவாக்கம். அதாவது ஒரே ஏரியால அடுத்தடுத்து கடை திறப்பாங்க. விநியோக செலவு கம்மியாகும். ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்புறம் ஜூடியோ பயன்படுத்துற எஃப்ஓயோ மாடல், பிரான்ச்சைசி ஓன்ட் கம்பெனி ஆபரேட்டட். கடை உரிமையாளரோடது, ஆனா கம்பெனி தான் நடத்தும். வேகமா வளர இது உதவும். கடைசியா சரக்கு மேலாண்மை. விஷால் மெகாமார்ட் மாதிரி ரீஜனல் வேர்ஹவுஸ். விற்காத பொருளை வீட்டு ரீட்டெயில் மாதிரி வேகமா தள்ளுபடி பண்றது. இதெல்லாம் இருக்கு. சரி, இந்தியாவுல இந்த துறையோட நிலைமை என்ன இப்போ? ஜூடியோட வளர்ச்சி பத்தி நிறைய பேசுறாங்களே. ஆமா, உண்மைதான். டாடாவோட ஜூடியோ வளர்ச்சி பிரமிக்க வைக்குது. கடந்த 5 வருஷத்துல வருஷத்துக்கு சராசரியா 87% சிஏஜிஆர். 87%? அப்பா! ஆமா, கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம். இது ரொம்ப அதிகம். அதே நேரம் டிமார்ட், விஷால் மெகாமார்ட், விமார்ட் இவங்களும் இருக்காங்க. இப்போ புதுசா ரிலையன்ஸோட யூஸ்டா, ஏபிஎஃப்ஆர்எல்லோட ஸ்டைல் அப், ஷாப்பர் ஸ்டாப்போட இன்டியூன், இப்படி பெரிய ஆளுங்க எல்லாரும் இந்த மதிப்பு பிரிவுல இறங்கிட்டாங்க. போட்டி ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா ஃபேஷன்ல இந்த நீண்ட உற்பத்தி நேரம், அதாவது லீட் டைம், தப்பா கணிச்சிடுறது, சைஸ் கிடைக்காம போறது, சைஸ் பிரேக்கேஜ், இதெல்லாம் பெரிய சவாலாமே. அது எப்படி சமாளிக்கிறாங்க? அது மதிப்பு ஃபேஷன்ல ஒரு பெரிய தலைவலி. பொதுவா ஒரு டிசைன் பண்ணி உற்பத்தி செஞ்சு கடைக்கு வர 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகலாம். ஓ, அவ்வளோ நாள் ஆகுமா? ஆமா, அப்போ ட்ரெண்டை கணிக்கிறது கஷ்டம். தப்பா போச்சுன்னா 40% சரக்கு தள்ளுபடியில தான் போகும். சில சமயம் நல்லா போற ஸ்டைல்ல குறிப்பிட்ட சைஸ் மட்டும் சீக்கிரம் தீந்துரும். அதுதான் சைஸ் பிரேக்கேஜ். அது வாடிக்கையாளருக்கு எரிச்சலா இருக்குமே. நிச்சயமா. ஜாரா மாதிரி ஃபாஸ்ட் ஃபேஷன் கம்பெனிங்க ஐரோப்பாலேயே உற்பத்தி செஞ்சு 2-3 வாரத்துல கடைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆனா பிரைமார்க் மாதிரி மதிப்பு நிறுவனங்கள் நீண்ட உற்பத்தி நேரத்தை ஏத்துக்கிட்டு விலையில மட்டும் கவனம் செலுத்துவாங்க. இந்திய நிறுவனங்கள் தொழில்நுட்பம், பக்கத்துல உற்பத்தி பண்றது, நியர் சோர்சிங் இதெல்லாம் வச்சு சமாளிக்க முயற்சி பண்றாங்க. இவ்ளோ போட்டி, இத்தனை சவால்கள், ஆனா இந்த கம்பெனிகளோட பங்குகள் ரொம்ப அதிக விலையில விக்குதே. உங்க குறிப்புல ட்ரெண்ட், ஜூடியோ PE 131, டிமார்ட் 100ன்னு இருக்கு. இது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியலையா? கரெக்டான கேள்வி. இந்த இந்திய நுகர்வோர் கதைங்கிறது ரொம்ப பெருசா பேசப்பட்டாலும் இந்த மதிப்பீடுகள், அதாவது வேல்யூவேஷன்ஸ் நிச்சயமா ரொம்ப அதிகம்தான்.
காஸ்கோ, வால்மார்ட் கூட அவங்க வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் அதிக மதிப்பீடுல தான் இருக்கு. இந்தியால புதுசா கம்பெனிங்க வரதால சப்ளை, அதாவது விநியோகம் அதிகமாயிட்டே போகுது. ஆனா இந்த அளவு விநியோகத்தை தாங்குற அளவுக்கு தேவை, டிமாண்ட் சந்தையில உருவாகுதாங்கிறது தான் பெரிய கேள்வி. வெற்றி இங்க யாருக்கும் சுலபம் இல்ல. அப்போ நாம ஒரு பொருளை கம்மி விலைக்கு வாங்கறதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள், இவ்ளோ போட்டி, இவ்ளோ சவால்கள் இருக்குதுன்னு தெரியுது. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். ஆமா, போட்டி அதிகமாயிட்டே இருக்கு. யாரு தொடர்ந்து வாடிக்கையாளருக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து நிக்க போறாங்கிறது தான் முக்கியம். பெரிய நிறுவனங்கள் வரதுனால சின்ன ரீஜனல் கம்பெனிஸ்க்கு என்ன ஆகும்னு பார்க்கணும். இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அதிகமாயிட்டு வர்ற போட்டியும், மாறிட்டே இருக்கிற நம்ம வாங்கும் பழக்கங்களும் இந்தியாவோட மதிப்பு சில்லற வர்த்தகத்தோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுதுன்னு. நன்றி. வரும் வாரம் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.